இறைவா போற்றி. ஏகம்பத்துரையுண்டாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை அடியேன் படிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம் மையடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இனம் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள் திறத்தலும் அடைதலும் திறத்தலும். வாங்கம்மா. வாங்க தேவியம்மா, இருக்கீங்களா? சிவபெருமானே, மைக் எடுங்க. திருச்சிற்றம்பலம். என்ன நாங்க தெரியலையே. திருச்சிற்றம்பலம் சிவாய் நம்ம மியூட் ஓப்பன் ஆகலைங்க. படிங்க. சரி சிவா. படிங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். திருக்கோவிலும் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதற் சபையை நெறிதான் பெற்ற
புண்ணிய கண்ணிரண்டென புவனம் முய்ய இரு கடவர் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தாரன்றே. திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்காள் அருமானுற்றி பின்னை நீர் அம்மா அரங்கி அலற்றாதே. திருமாமணி திருக்கதவும் திறந்த போது சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. சிவாய நமங்கய்யா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. அற்புதம் அற்புதம் அற்புதம். திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள் வாங்க. திருப்பள்ளி எழுச்சி. பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முன்னை கண்டறிவாரை சீதம் கொள்வயல் திரு பெரும் துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருதம்மை ஏதங்கள் அருதம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. நன்றி. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து படுதுயர் கலையாய் பாசுபதா அப்படின்ற பாடல் நம்ம பாடிடுவோம். இது ஒரு ஏன்னா நம்ம துயரத்தை கலையறதுக்கு வேற வழி தெரியாம நம்ம பாடிட்டு இருக்கிறோம். சாமியோட பெரும் கருணையினால சுந்தரமூர்த்தி சாமிகளுக்குடைய துயரத்தை சாமி தீர்த்து வச்சாரு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான பதிகமா இதை எடுத்து காலையில இதை பாடிடுவோம். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருவோம் மெய்ப்பொருளும் 7ஆம் திருமுறையில 69வது பதிகம் சுந்தரமூர்த்தி சாமிகளுடையது. திருவோம் வட திருமுல்லை வாயில். திருவோம் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கடல்கள் என்றெண்ணி திருவோம் மெய்ப்பொருளும்
செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துறாமைகள் செய்தோம் ஊடியோ உரைப்பனாய் தெரிவே ஒருவரை மதியா துறாமைகள் செய்தோம் ஊடியும் உரைப்பனாய் தெரிவே முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலைவோர் அஞ்சினோடு அஞ்சோ உள் குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலைவோர் அஞ்சினோடு அஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதிரை மூப்போ நடலையும் இன்றி நன்னுவர் பின்னவர்க்கு அரசே நரைதிரை மூப்போ நடலையும் இன்றி நன்னுவர் பின்னவர்க்கு அரசே திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 13ஆம் தலைப்பில் காய சித்தி உபாயம், உடலை சித்தி செய்யும் முறை, இந்த உடம்ப சித்தி செய்யும் முறையை இந்த பாடல்கள்ல சொல்லிட்டு வராரு திருமூல நாயனார். அது எப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். காய சித்தி உபாயம், அதுல 6வது பாடல் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். பாடல் 100 60 ஆறும் வலம் வர 100 60 ஆறும் வலம் வர 100 60 ஆறும் இடம் வர 100 60 ஆறும் எதிரிட 100 60 ஆறும் புகுவரே.
அறுபதும் ஆறும் வலம் வர 160 ஆறும் இடம் வர 160 ஆறும் எதிரிட 160 ஆறும் புகுவரே. அப்பாடி எதுகையும் மோனையும் மாறி மாறி வரும் சில சந்தங்கள்ல. சாமி என்ன பண்ணிருக்காங்க, முதல் வரியே 2வது வரியிலே போட்டிருக்காரு, 2வது வரியில போட்டது 3வது வரியிலையும் போட்டிருக்காரு, 3வது வரியிலும் போட்டது 4வது வரியிலும் போட்டிருக்காரு. கடைசியில இருக்கிற 2 சீர் மட்டும்தான் என்ன பண்ணிருக்காரு, 160 ஆறும் வலம் வர 160 ஆறும் இடம் வர 160 ஆறும் எதிரிட 160 ஆறும் புகுவரே. அவ்வளவுதான். ஆக மொத்த செய்தியை நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சாமி திருமூல நாயனார் நமக்கு இந்த பாடல் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ல நம்ம மறந்துட்டோம். இப்படி ஒரு அமைப்பு, அதாவது இப்படி திருமந்திரத்தை சிந்திக்கிற ஒரு ஏற்பாடை செஞ்ச சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும், நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிற இறைவனுக்கும், பிறந்து மொழி பயின்று நம்முடைய தாய் முதற்கொண்டு இந்த உலகத்தை சுட்டி காண்பித்து காரிய குருவாகவும் காரண குருவாகவும் பிறகு சிவகுருவாக வந்து வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன், இதுதான் திருவடி என்று நம்மை சேர்த்த அந்த சிவகுருவுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பதம் பதமாக பார்த்து விட்டு பொழிப்புரைக்கு போலாம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. இதை நம்ம ஞாபகப்படுத்தணும். நம்ம எப்படி மேல வந்தோம், நமக்கு யாருக்கு அதை சொல்லி கொடுத்தாங்கன்றது மிச்சம் நிச்சயம் வேணும். அதுதான் கருணை, நன்றி. திருவடிக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்ட்டு நினைச்சு பார்க்கணும். சிவபெருமான் சிவசிவா. குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. சரி, இப்போ பதம் பதமா பார்க்கலாம். 100ம் 60ம் ஆறும் வலம் வர 100ம் 60ம் ஆறும் இடம் வர 100ம் 60ம் ஆறும் எதிரிட 100ம் 60ம் ஆறும் புகுவரே. இப்போ பிரிச்சு பார்த்துட்டோம். செய்தி கடைசி 2 சீர்ல தான் பிரியுது. 100ம் 60ம் 100ம் 60ம் 100ம் 60ம் 100ம் 60ம். அந்த 100 60ம் ஆறும் 100 60ம் ஆறும் ஆறும் இந்த சீர் 3 சீரும் பிரியல. கடைசியில் இருக்கிறது மட்டும்தான் வலம் வர இடம் வர எதிரிட புகுவரே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வலம் வர இடம் வர வலம் வர இடம் வர எதிரிட புகுவரே. இப்ப நம்ம பாடலுக்கு நான் பொழிப்புரைக்கு போலாம். திருச்சிற்றம்பலம். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்மயாதனம். 100 மாத்திரை காலமே ஆயினும் 60 மாத்திரை காலமே ஆயினும் 6 மாத்திரை காலமே ஆயினும் பிராணவாயு சுழுமுனை நாடியை வலமாக சூழ்ந்தும் இடமாக சூழ்ந்தும் அதன் உட்புகுந்து மேலே ஏறியும் வருமாயின் அத்துணை ஆண்டுகால வாழ்நாளினை மக்கள் எய்துவர். எவ்வளவு பெரிய சூத்திரம் தெரியுமா அது? அற்புதமான சூத்திரம். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரையை படிச்சிடுறேன். சிவபெருமானே, 100 மாத்திரை காலமே ஆயினும் 60 மாத்திரை காலமே ஆயினும் 6 மாத்திரை காலமே ஆயினும் பிராணவாயுவை சுழுமுனை நாடியை வலமாக சூழ்ந்தும் இடமாக சூழ்ந்தும் அதன் உட்புகுந்து மேலே எறியும் வருமாயின் அத்துணை ஆண்டுகால வாழ்நாளினை மக்கள் எய்துவர். இது பொழிப்புரை. இப்போ யதார்த்த உலகத்துல நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில நமக்கு சாமி என்ன உணர்த்துறாரு அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு சாமி என்ன உணர்த்துறாரு? திருமூல நாயனாருடைய திருவடிகளை வணங்கி நம்ம
இதை நம்ம இப்ப நம்ம விளக்கத்தை பார்ப்போம். சிவபெருமானை, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். 100ம் 60ம் 6ம் வலம் வர 100 கூட்டல் 60 கூட்டல் 6 கூட்டுங்க. 166. இப்போ 100 மாத்திரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு சிட்டிக்கு போடுறோம்ல, இதான் ஒரு மாத்திரை. இந்த ஒரு மாத்திரை அளவு இருக்கு இல்லையா, அதான் உச்சரிப்புன்னு சொல்லுவாங்க. குடில், அதாவது குறில் நெடில்னு சொல்லுவாங்க. வா வா, நா நா, நீ நீ, ஆ ஆ. குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. இந்த மாத்திரை அளவு பிரிப்பாங்க. ஒரு சிட்டிக்கு போடுறோம் இல்லையா, அந்த ஒரு சிட்டிக்கு தான் ஒரு மாத்திரை. அப்ப அந்த ஒரு மாத்திரை அளவு அந்த மாதிரி இப்படி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி 100 சிட்டிகை போட்டா 100 மாத்திரை அளவு. அந்த 100 மாத்திரையும் கூட 60 மாத்திரையும் 160. பிறகு 6 மாத்திரை கூட்டினோம்னா 166 மாத்திரைகள் அளவு வலம் வருது. எது? நம்முடைய பிராணம் இயல்பா வலம் வருது. இயல்பா நீங்க கவனிக்கலாம். நம்ம மூக்கு பக்கத்துல கை வச்சோம்னா வலம் வர்றது, வலது நாசியில வரும்போது 166 மாத்திரைகள் அது என்ன பண்ணும், இயல்பாக நடக்கும். அப்புறம் இந்த உடலுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி இடது மாறும், வலது மாறும். இப்படி 166 மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி 21,600 முறைன்னு வகுத்து வச்சாங்களோ, 26,000 சுவாசத்தை வகுத்து வச்சாங்களோ, அது மாதிரி இடகலையில இவ்வளவு நேரம், பிங்கலையில இவ்வளவு நேரம், அப்படி மாறி மாறி என்ன பண்ணும், இந்த சுவாசம் போயிட்டு இருக்கும். அதாவது 100ம் 60ம் 6ம் வலம் வர, அந்த 100ம் 60ம் 6ம் இடம் வர, அப்புறம் 100ம் 60ம் 6ம் எதிரிட. எப்ப எதிரிடனா, குருநாதர் வந்தா தான் எதிரிட முடியும். சும்மா எதிரிட முடியாது. அப்ப யார் வரணும்? குரு அருள் வேணும். குரு அருள் இருந்தா தான் சுழுமுனைக்கு போகும். சுழுமுனைக்கு போகணும்னா உங்களை மடைமாற்றம் செய்யணும். உங்களை மடைமாற்றம் செஞ்சு விடணும். எனக்கு மடைமாற்றம்லாம் எனக்கு வேணாம் சாமி, நான் கீழே இருக்கிறேன்னா, இடதுல ஓடும், அப்புறம் வலதுல ஓடும், அப்புறம் அவ்வளவுதான். எல்லாரும் போற மாதிரி சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்போ இயமம், ஒரு ஒழுக்கத்துக்கு வந்தவங்க, நியமம், அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறவங்க. சைவ நெறியில ஒழுக்கம் எது? திருநீரு, ருத்ராட்சம், அஞ்செழுத்து. இந்த 3 அடிப்படையில ஒருத்தருக்கு, எதுக்குன்னா கவசம்னு அதுக்கு பேரு. திருநீர் பூசிட்டீங்க, உடம்பு அளவுலயும் மனசு அளவுலயும் உயிரளவுலயும் மத்தவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க. ஏன்னா ஜீவகாருண்யம் உங்களுக்கு வந்துருச்சு. எல்லா உயிரையும் சமமா பாக்குற அறிவு உங்களுக்கு வந்துருச்சு. அப்பயே நீங்க திருநீர் பூசிட்டீங்க. ருத்ராட்சம் போட்டீங்க, அப்ப ஒரு உறுத்துற காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. உங்க மனசாட்சிக்கு உறுத்துற காரியத்தை நீங்க செய்யவே மாட்டீங்க. சாமி உள்ள இருக்கிறாரு, சாமி நம்ம மேனில இருக்கிறாருன்ற ஒரு பயம் இருக்கும். அடுத்து அஞ்செழுத்து. நானேயோர் தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனா இன்னமதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. அப்போ நான் என்ன தவம் பண்ணேன்? ஒண்ணும் இல்லை, சிவாய நமன்னு பண்ண சொன்னேன். அது கொண்டு போய் என்ன பண்ணிடுச்சு? உள்ள என்னை கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஒரு தவமும் பண்ணல. உள்ள சிவாய நம சிவாய நமன்னு உள்ளுக்குள்ள சொன்னான். இது வெளியே சொல்லக்கூடிய மந்திரம் இல்லை. அது கொண்டு போய் உள்ள சேர்த்துறது இல்ல. அப்போ இந்த 3 ரொம்ப முக்கியம். ஒரு இயமத்துக்கு இது 3 முக்கியம். இந்த இயமத்துல பாஸ் பண்ணாதவங்க நியமத்துக்கு வர முடியாது. இந்த இயமத்துல பாஸ் பண்ணவங்க நியமத்துக்கு வர முடியாது. நியமம்னா ஒழுக்கம். தொடர்ந்து இப்ப நேத்து ஒரு காரியம் செஞ்சுட்டு, நாளைக்கு இப்போ இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருந்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி என்ன பண்றது? ருத்ராட்சத்தை கழட்டி வச்சுட்டு திருப்பி சாப்பிட்டுட்டு திருப்பி எடுத்து போட்டுக்கிறது. அப்போ ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிச்சோம்னா அது தொடர்ந்து கடைபிடிக்கணும்.
இல்லைன்னா அதை கடைபிடிக்க கூடாது. நம்மள நாமளே ஏமாத்திக்க கூடாது. ருத்ராட்சத்தை நீங்க போடுறீங்கன்னு சொன்னா உணர்த்து கடைபிடிக்கணும், இல்லைன்னா கடைபிடிக்க கூடாது. இல்ல நாளடைவில் உங்களுக்கு சாமி அதை கொடுப்பாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாறிக்கணும். உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க ருத்ராட்சத்தை? ஒரு கவசம், அது சாமியோட திருமேனி, அது வேர்வையில் இருக்கக்கூடிய மேனி, தோல் மாதிரி கிடக்கும். நம்முடைய தோல் என்ன கலரோ அதே மாதிரி இருக்கும் அதுவும். அப்ப அதை போடும்போது எனக்கு என்ன பெரிய கவசம் கிடைக்கும். அந்த கவசத்தை நம்ம தவறா பயன்படுத்தக்கூடாது. அப்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அறியாமையினால போட்டுக்குவாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் உறுத்தி அவங்கள சிவநெறிக்கு கொண்டாந்து சேர்த்துறன்னு சொல்லிட்டு ருத்ராட்சத்தை என்ன பண்றாங்க? கட்டி விடுறாங்க. அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, அசைவம் சாப்பிடலாமா, அசைவம் சாப்பிடலாமா? நீ சிவத்துக்குள்ள வந்தா போதும், நீ சிவத்துக்குள்ள வந்தா போதும், போட்டுக்க, அவ்வளவுதான். நீ சிவபெருமானுக்குள்ள வந்தா போதும், கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு உண்மை தெரிஞ்சிடும். ருத்ராட்சம்னா என்ன, திருநீருனா என்ன, அஞ்சு எழுத்துனா என்ன, உயிர்னா என்ன, பக்குவம்னா என்ன, எல்லா உயிரும் சமமா பார்க்கணுன்ற அறிவு உனக்கு வந்துருச்சுன்னா ருத்ராட்சம் உனக்கு மேலான பொருளா தெரியும். இன்னும் பக்குவமே வரல அப்படின்னா இப்ப ருத்ராட்சம் உனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கும். என்னடா இதை வேற போட்டுன்னு இருக்கிறோம், இதை போட்டுன்னு வேற இதை செய்யறமே, பஞ்சமா பாதகம் செய்யறமே, பஞ்சமா பாதகம் செய்யறமே உறுத்தும். ஆனால்தான் அது ருத்ராட்சம் உடனே கழட்டி வச்சுட்டு தோணும். அதனாலதான் எல்லாரும் கேட்கறாங்க, இது போட்டு அதை பண்ணலாமான்னு கேட்கறாங்க. அப்ப கேட்கும் போது என்னன்னா அது கையில வந்த பிறகு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ருத்ராட்சம் வந்த பிறகு ஏன் உறுத்துதுன்னா அதான் உறுத்த ஆரம்பிச்சிச்சு. உங்ககிட்ட சிவபெருமான் இறங்கிட்டாருன்னா, சாமி இறங்கிட்டாருன்னா அந்த பொருள் அப்படியே நிற்கும். சாமி ரொம்ப தூரமா உன்னை விலைக்கு உடனே வேற வச்சிருக்கிறாருன்னா அது ரொம்ப உனக்கு தூரமா தெரியும். இந்த காத்து கருப்பு பில்லி சூன்யத்துக்காக எல்லாம் கட்டுற பொருள் இல்லை இது. ஆனா இப்ப கட்டிக்கிறாங்க. அப்போ உறுத்தும் போது அதை உறுத்துறாட்சனால கட்டும் போதே கேட்பாங்க, அதான் சாமி இது மாதிரி கேட்பாங்க. அப்போ கொஞ்சம் தயாரா இருக்கணும். ஈயமத்துக்கு வரத்துக்கு ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வரணும்னா இந்த 3 பொருள் வேணும். முதல்ல சாமிக்கு நீங்க ஆட்படுறீங்க, அடிமை ஆகுறீங்க. அப்போ ஈயமம் வேணும். அந்த ஈயமம்னா என்னன்னா ருத்ராட்சம், திருநீர், 5 எழுத்து, இது 3 வேணும். இந்த 3 தான் இந்த அடிப்படையில நீங்க மீண்டு வரணும். அதான் நியமம். அதுல நீங்க தாக்கு பிடிக்கணும். சாமிக்குள்ள தாக்கு பிடிக்கும். சோதனைகள்லாம் வரும். எந்த பொருள் வேணாம்னு சொல்றீங்களோ அந்த பொருள் தான் நம்ம முன்னாடி நிற்கும். எந்த பொருள் வேணாம்னு சொல்றோமோ அந்த பொருள் தான் முன்னாடி நிற்கும். அப்போ அந்த சோதனையை தவிர்த்து ஈயமம் இல்லாம நியமத்தை வரணும். அப்படி நியமத்துக்கு வரும்போது ஒரு ஒழுக்கத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் சாமி உங்களுக்கு ஆசனம் தரார். என்ன ஆசனம் தராருன்னா, இந்த நியமத்திலேயே நீங்க ஊரு ஃபுல்லா சுத்திருவீங்க. எல்லா கோயிலையும் பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். இந்த கோயில்ல போய் பார்க்கணும், அந்த கோயில்ல போய் பார்க்கணும், சாமி இங்க இழுத்து அங்க அது சரியில, அப்புறம் கிரியையில. இந்த சரிய கிரியை எல்லாமே நியமத்திலே நடக்கும். என்ன புறத்தை உடம்பால செய்யக்கூடிய தொண்டு, கோலம் போடுறது, பெருக்கிறது, கொள்றது, சாமிக்கு பூங்காவனம் வைக்கிறது, பூ பறிச்சு கொடுக்கறது, மலர் பறிச்சு கொடுக்கறது, சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு உதவுறது, சாப்பாடு போடுறது, எச்சில் எடுக்கிறது, தொண்டர்களுக்கு சாப்பாடு போடுறது, தேர் இழுக்கிறது, உற்சவமூர்த்தி தூக்கி சுமக்கிறது, இப்படி வருடம் நடக்கிற உற்சவமூர்த்திகளை போய் ஹெல்ப் பண்றது, இப்போ அடியாரில் திருவடத்தை பார்த்து வணங்குறது, இப்படி எல்லாமே இந்த சரியை கிரிகளை முடியும். அப்ப நியமம் இங்க முடிஞ்சு போயிடும். நியமம்னா இதெல்லாம் ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு மிகப்பெரிய பாடம். தொண்டர்கள் இவங்கெல்லாம் யாரு? தொண்டர்கள். அப்புறம் தொண்டர்கள் என்ன ஆகுங்கன்னா அந்த சரியை கிரியையில முதல்ல வெளியில போய் தொண்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் தானே லிங்கம் வாங்கி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுல தெளிஞ்சு ஓங்காரம் அவங்களுக்குள்ள ஒலிக்க ஆரம்பிக்கும். அறிவு வந்துடும். அறிவுனா என்ன? ஓங்காரம். அந்த ஓங்காரம் உள்ள வந்துட்ட பிறகு அவங்க உள்ள இருக்கிற ஓங்காரத்தை அந்த ஓம்ன்ற சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். அப்ப பூசை பண்ண ஓம்ன்ற சத்தம் கேட்க ஆரம்பிச்சு யோகா அவங்களுக்கு தயாராயிடுச்சு. அதான் ஆசனம். அப்போ கையடங்கி காலடங்கி உட்காருவாங்க. அப்ப வினை யாரை விட்டுது? கொஞ்ச நேரம் கூட உட்கார விடாது உங்களை. ஆணவம் விடாது உங்களை, கண்மம் உங்களை விடாது, மாயை உங்களை விடாது. தவத்துல உட்காரவே விடாது. அப்போ உடம்பால சாமி கிட்ட கேட்டு வெற்றி பெறணும். அப்புறம் மனத்தால வினையை ஒழிக்கிறதுக்கு சாமி கிட்ட கேட்டு வெற்றி பெறணும். அப்புறம் மயக்கத்தை வெற்றி பெறறதுக்கு சாமி கிட்ட கேட்டு வெற்றி பெறணும். சாமி கிட்ட கேட்கும் போது யார் அனுப்பி வைப்பாரு? காரிய குருவையும் காரண குருவையும் ஒரு காரணமா அனுப்பிச்சு வைப்பார்.
அப்ப குருநாதருடைய பார்வை பட்ட பிறகு ஆணவம், கண்மம், மாயை, இந்த உடம்பால வரக்கூடிய அவஸ்தை, மனதால வரக்கூடிய அவஸ்தை, இந்த உயிரால வரக்கூடிய மயக்கமாகிய அந்த மயக்கத்துல வரக்கூடிய அவஸ்தை, இந்த 3 அவஸ்தையும் கடந்து ஆசனம்னு ஒண்ணு கிடைக்குது. அப்ப அடிப்படையில ஒரு சிவனடியாருக்கு இயமம் அவசியம். ஒழுக்கம் இல்லாதவர்கள் நியமத்துக்கு வர முடியாது. ஒழுங்கினர்கள், ஒழுக்கமும் ஒழுங்கீனமும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, பக்கத்து பக்கத்து வீடு. நரகமும் சொர்க்கமும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள். ஒளியும் இருளும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். இறைவனும் இறைவனுக்கு எதிராக இருக்கிற கார் இருளும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். சத்தும் அசத்தும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். இது நல்லா யோசிச்சு பார்க்கணும். வாழ்க்கைன்னா 2. சொர்க்கமும் நரகமும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள். அதே மாதிரி ஒழுக்கமும் ஒழுங்கீனமும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள். அப்போ 2மே ஒரு நாணயத்தில் இருக்கு. அதே மாதிரி உலகம்னு சொன்னா புனிதமும் இருக்கும், அசிங்கமும் இருக்கும். பூமின்னு சொன்னா சாக்கடையும் இருக்கும், புனித நீரும் இருக்கும். ஆக இந்த உலகம் 2ஆல ஆனது. நம்மளே 2ஆல தான் ஆயிருக்கிறோம். அப்பாவும் அம்மாவும், சுக்கிலமும் சுரோனிதமும். அப்பாவும் அம்மாவும், சுக்கிலமும் சுரோனிதமும். இது 2 சேர்ந்ததால தான் நாம உற்பத்தி ஆயிருக்கிறோம். அப்ப இந்த உலகமே 2ஆல தான் உற்பத்தி ஆயிருக்கு. எப்படி? இன்பமும் துன்பமும், வெளிச்சமும் இருளும். அப்போ இது 2த்தையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்கு? ஒழுங்கினத்தையும் பார்க்க தெரியணும், ஒழுங்கையும் கவனிக்க தெரியணும். எப்ப நீங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒழுங்கினமும் உங்க கண்ணுக்கு நல்லா தெரியும். எப்போ ஒழுங்கினம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ அப்பவே நீங்க இது சகதி, இது நீரு, இது புனித நீருன்ற அறிவு வரும். அப்ப புனித நீருக்கும் சகதிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்ச பிறகு இது சாக்கடை, இந்த சாக்கடை தண்ணியை நம்ம குடிக்க கூடாது, இது ஒழுங்கீனம். பக்கத்துல கிணத்து தண்ணி இருக்குது, நல்ல ஊத்து தண்ணி இருக்குது, அது ஒழுக்கம். அப்ப பிரிக்க தெரியுது இல்ல, நல்லது கெட்டது, நல்வினை தீவினை, இன்பம் துன்பம், இப்படி சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா, அதான் விருப்பு வெறுப்பு இல்லாத மனம். அப்போ ஒரு சாதகன் ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் பொழுது ஒழுங்கீனமும் அவனுக்கு தெரியும், நன்மையை அனுபவிக்கும் போது தீமையும் அவனுக்கு தெரியும். ஏன்னா 2ம் வேணும். ஒரு நல்ல ஞானி இது 2த்தையும் எதிர்கொள்ளுவார். ஒரு நல்ல ஞானி இது 2த்தையும் எதிர்கொள்வார். ஏன்னா வாழ்க்கை 2ஆலானது என்பது அவருக்கு தெரியும். வாழ்க்கை 2ஆலானதுன்னு தெரியும். ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய டிசைனே அப்படித்தான். இந்த பிரபஞ்சத்தினுடைய டிசைனே அப்படித்தான். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. சிவபுராணம் என்ன சொல்லுது? இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்பமும் இருக்குது, துன்பமும் இருக்குது, இல்லாதவும் இருப்பான், ஆனா இருக்க உள்ளானேன்றாங்க. அதை வச்சும் இருப்பான் சாமி. அப்ப ஞானி பட்டும் படாம இருப்பார். எப்படி இருப்பாரு? இன்பமான செய்தி வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு, துன்பமான செய்தி வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. அப்போ இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் தான் தவத்தினுடைய பக்குவம். தவத்தினுடைய பக்குவம் விருப்பு வெறுப்பு, விரும்பவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது. விரும்பவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது. விரும்புவானே அப்படியே நொந்து போவானே, வெறுப்பானே எதுக்கு நொந்து போவானே. அப்ப இந்த உண்மை தெரிஞ்சவங்க ஒட்டி ஒட்டாம இருக்கிற பெரிய கலைக்கு வந்துருவாங்க. எந்த உண்மை தெரிஞ்சவங்க? இந்த உண்மை தெரிஞ்சவங்க. அப்போ இந்த இயமம், ஒழுக்கம்,
ஒழுங்கீனத்தை காமிச்சு கொடுக்கும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரும், உயிரினும் ஓம்பப்படும். அப்ப தேர்வு செய்யக்கூடிய முடிவு நம்ம கிட்ட விட்டுறாரு சாமி. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நமக்கு ஒரு துக்கத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னு சொன்னா நாம செஞ்சதுதான் அது. நம்முடைய வினை நம்ம செஞ்ச வினையை நம்ம அனுபவிக்கிறோம் இப்போ, அவ்வளவுதான். வேற யாரையும் குறை சொல்லக்கூடாது. இந்த துக்கமான சூழலுக்கு நம்ம தான் பொறுப்பு. தார்மீக பொறுப்பு இல்ல, முழு பொறுப்பும் நம்ம ஏத்துக்கணும். அப்போ 100ம் 60ம் 6ம் வலம் பெற, 100ம் 60ம் 6ம் இடம் பெற அப்படின்றது இயற்கையா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற இடது நாசிலும் வலது நாசிலும் நடக்குது. அப்போ இயமத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு நியமம், ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறான் நியமம். இயமும் நியமம் கூடிட்ட பிறகு ஆசனம் கூடிடுது. ஆசனம் வந்த பிறகு பிராணாயாமம் கிடைக்குது. இந்த பிராணாயாமம் கிடைக்கும் போதுதான் 100ம் 60ம் 6ம் வலம் வருவதும் இடம் வருவதும் போய் எதிரிட ஆரம்பிக்கிறது. சாதாரணமா சுவாசம் பண்ணிட்டு இருந்த நம்மள குருநாதர் என்ன பண்றாரு, மடைமாற்றம் செய்கிறார். ஒரு மடைமாற்றம் செய்கிறார். என்ன செய்யறா, இடது பக்கமும் போக விடாம வலது பக்கமும் போக விடாம சுடுமுனையில் தவத்தை கொண்டு போய் நிறுத்துகிறார். அதான் சொன்னேன் நான். பிறந்து மொழி பயின்று நமக்கு உலகத்தை காண்பித்து கொடுத்த தாயார் முதற்கொண்டு காரிய குருவாகவும் காரண குருவாகவும் பிறகு சிவகுருவாக வந்து வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் திருவடியில் நிறுத்தி சுவாசத்தை புருவ நடுவிலே எடுத்து சுவாசத்தை புருவ நடுவிலே விடக்கூடிய அற்புதமான ஆற்றலை நமக்கு சொல்லி தருகிறார் இல்லையா. அதுதான் இந்த 3வது வரி சொல்லுது. 100ம் 60ம் 6ம் வலம் வர, 100ம் 60ம் 6ம் இடம் வர. மாத்திரை அளவுன்னு பார்த்தோம் நம்ம, the fraction of second, ஒரு செகண்ட். 166 மாத்திரை. இந்த 108 ஜபமாலை வச்சிருப்பாங்க எல்லாரும். ஜபமாலைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க ருத்ராட்சத்துல. இந்த அனுஷ்டானம் செய்யறவங்க 16 இடத்துல விபூதி பூசிட்டு கணபதியை கும்பிட்டு 16 இடத்துல விபூதி பூசிட்டு சமய தீட்சை வாங்கினவங்க சொல்றேன். சமய தீட்சை வாங்கினவங்களுக்கு இந்த தெரியும். அந்த நீரால இட சுத்தி நம்ம உட்காந்து பூஜை செய்யக்கூடிய இடத்த வந்து சுத்தம் பண்ணணும். முதல்ல நீரை சுத்தம் பண்ணணும், பிறகு இடத்த சுத்தம் பண்ணணும், பிறகு நம்முடைய தேகம் உடலையும் மனசையும் உயிரையும் சுத்தம் பண்ணணும், ஆன்மாவை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கணபதியை வணங்கி அதுக்கப்புறம் புது திருநீர் எடுக்கணும். புது திருநீரை எடுத்து தண்ணீர்ல குழைச்சி 16 இடத்துல பூசணும். அப்படி பூசும்போது ஓம் தத் புருஷவத்ராய நமஹ அப்படின்னா கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனே, முகமாக இருக்கக்கூடியவனே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு. ஓம் அகோர ஹிருதயாய நமஹ தென்முகமாக இருக்கக்கூடிய கடவுளே உன்னை வணங்குறேன்னு சொல்லிட்டு மார்ல பூசுறோம். ஓம் வாமதேவ குய்யாய நமஹ, அதாவது மேற்கு முகமாக இருக்கக்கூடிய இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வயிறுல பூசணும். ஓம் சத்யோஜாதாய நமஹ, தொட காலு முட்டி, அதான் இடுப்பு. இடுப்புல பூசுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்றோம், தொடையில பூசிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், ஓம் சத்யோஜாதாய நமஹ வடக்கு நோக்கி இருக்கிற இறைவா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவருக்கு அங்க பூசுறோம். ஓம் ஈசான்யாய நமஹ அப்படின்னா மேல இருந்து என்னை ரட்சிக்கிறிய இறைவான்னு சொல்லிட்டு உச்சியில விபூதியை வைக்கிறோம். உச்சின்னா அங்க உச்சந்தலையில. இப்படி 16 இடத்துல விபூதியை பூசுறோம். இப்போ இந்த பஞ்சமுகங்களுக்கு பூசிட்ட பிறகு என்ன பண்ணுவோம், மணிக்கட்டு, அப்புறம் வந்து அந்த முழங்கை, அதுக்கப்புறம் வந்து தோள்பட்டை, அப்புறம் மார்பு, அப்புறம் பின்பக்கம் முதுகுல தோள்பட்டையில பின்பக்கம் 2, அதுக்கப்புறம் பின்பக்கம் முதுகுல இடுப்புக்கா 2, அதுக்கப்புறம் தொடையில 2, இப்படி கூட்டினோம்னா தொப்புல 1 வச்சோம்னா 16 இடத்துல வரும். அப்போ இந்த 16 இடத்துல பூசுறதுக்கு தான் சமய தீட்சை. ஒழுக்கத்துக்குள்ள வரீங்க. முதல்ல திருநீர் பூசுறதுக்கு அனுமதி வாங்குறீங்க. அப்படி பூசிட்ட பிறகு நீங்க என்ன பண்றீங்க, குருநாதர் கொடுத்த மந்திரத்தை அந்த 108 மாலையை வச்சு ஜபிப்பீங்க. எப்படி, ஒரு மணியா
அவர் என்ன மந்திரம் சொல்லி கொடுப்பாரு? உள்ள முதல் சமய தீட்சையில உங்களுக்கு ஓதப்பட்ட மந்திரத்தை நீங்க என்ன பண்ணணும்? காதுல ஓதி இருப்பாங்க. அந்த மந்திரத்தை என்ன பண்ணுவீங்க? சொன்ன மந்திரத்தை. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு நமச்சிவாயன்னு சொல்லிட்டாருன்னா, நமச்சிவாய், நமச்சிவாய், நமச்சிவாய்ன்னு சொல்லிட்டு அந்த 108யும் தள்ளுவீங்க. இந்த 108 தள்ளுறீங்கல்ல, இதான் மாத்திரை அளவு. இதான் மாத்திரை அளவு. இந்த மாத்திரை அளவை சமய தீட்சையில நீங்க முழுசா பண்றவங்களுக்கு தெரியும். பண்ணாதவங்களுக்கு புரியாது. பண்றவங்களுக்கு புரியும். அப்போ அந்த 108 தள்ளி முடிப்பாங்க. தள்ளி முடிச்ச பிறகு ஒரு நிறைவு ஏற்படும். அதுக்கப்புறம் பஞ்சபுராணம் பாடி, அதுக்கப்புறம் வாழ்த்து சொல்லி, ஆர்த்தி எடுத்து முடிப்பாங்க. இது வந்து சமய தீட்சை. சிவ தீட்சையில என்னன்னா, உங்களுக்கு லிங்கம் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த லெவல் இது. சாமியை நீராட்டிட்டு, நந்தியை நீராட்டிட்டு, பூ வச்சு, பொட்டு வச்சு, அழகு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சமய தீட்சையில பண்ற மாதிரி. சமய தீட்சையில பண்றவங்க திருநீர் பூசிக்கிட்டு, சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு, சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு, பஞ்சபுராணம் பாடி, முறையா முடிக்கிறதுக்கு பேரு சிவ தீட்சை. இது சரியை, கிரியை. இதுல அடங்கிடும். அப்ப 2 தீட்சை ரொம்ப முக்கியம் சிவனடியார்களுக்கு. சமய தீட்சை முக்கியம், சிவ தீட்சை முக்கியம். இதுக்கப்புறம் விசேட தீட்சைன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய அபிஷேகம், நிர்வாண தீட்சை இருக்குது. அதுக்கெல்லாம் முந்தினது தான் அடியன் வாங்கின இந்த வாசி யோகம். இது வாங்கினா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அடியன் வாங்கின பிறகு கீழே இறங்கி வந்தேன். சமயத்துக்காக கீழே இறங்கி வந்து சமய தீட்சையும், பிறகு சிவபூசை செய்ய வேண்டும் என்பதற்காக சிவபூசையும் நம்மளுக்கு அடியன் சாமி கருணை புரிஞ்சாங்க. கருணை புரிஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்துக்குள்ள முதல்ல வரணும்னா, அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும். அப்படி தொடர்ந்து கடைபிடிச்சோம்னா உங்களுக்கு ஆசனம் கிடைக்கும். அதுக்கப்புறம் யோகம் கிடைக்கும். அந்த யோகத்துல உட்காரும் போது தான் பிராணாயாமம் கிடைக்கும். அந்த பிராணாயாமத்தை சொல்லி தரத்துக்கு ஒரு குரு வருவார். சரிக்கு ஒரு குரு வராரு, கிரியைக்கு ஒரு குரு வராரு, யோகத்துக்கு ஒரு குரு வருவார். நிச்சயம் வருவார். நீங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரு வருவார். ஆமா, நீங்க வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கீங்களோ அதனால தான் நம்மளை விட்டு போயிடுறாங்க. ஏன் போறாங்க? ஏன் நம்மளை விட்டு போறாங்க? வாழ்க்கையில நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த நிலைக்கு ஏத்த மாதிரி, மனசுக்கு ஏத்த மாதிரி சாமி குருநாதர்களை அனுப்புறாரு. அவங்க மனோநிலைக்கு ஏத்த மாதிரி ஒருத்தரை பிடிச்சு போயிடும். சாமி அதான் உபாயம் வைக்கிறாரு. என்ன உபாயம் வைக்கிறாருன்னா, ஏமம் நியமம் வைக்கிறாரு. அப்ப வடிகட்டும் போது என்ன ஆகுன்னா, சில பேர் வடிகட்டிடுவாங்க. எல்லாராலும் வர முடியாது. உள்ள வர முடியாது. அப்ப ஏமத்திலேயே வடிகட்டிடுறாரு உங்களை. இதுல ருத்ராட்சம், திருநீரு, ருத்ராட்சம், திருநீரு, 5 எழுத்து. இதை நியமமா கடைபிடிக்கும் போது பல சிக்கல்கள் வரும். இதெல்லாம் எதிர்கொண்டு நீ வரையான்னு பார்த்து உனக்கு சமய தீட்சையும் சிவ தீட்சையும் வழங்கப்படுகிறது. உன்னுடைய ஒழுக்கத்தை பார்த்து. அதுக்கப்புறமா தான் சாமி உனக்கு ஆசனம் தராரு. என்ன ஆசனம் தராரு? உனக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டுருது. உனக்குள்ள நான் ஓங்காரமா இருக்கிறேன்றத உண்மையை காமிச்சு கொடுக்குறாரு. நீ வெளியே தேடினது போதும், புறத்தை பூசை பண்ணது போதும், நீ அகபூசைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சாமி நம்மளை உள்ள கூப்பிடுறாரு. அப்படி உள்ள கூப்பிடும் போது உனக்கு ஆசனம் கிடைக்குது. அப்போ ஆசனத்துக்கு ஒரு குரு வராரு. சென்முத்திரையை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி ஆசனம் சொல்லி தர்றாரு. அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு? பிராணாயாமம் கிடைக்குது. அப்போ உனக்கு என்ன வராரு குரு? உன் சுவாசத்தை வெளியே விட்டது போதும். இதுதான் அந்த பாட்டு சொல்லுது. 106 ஆறும் பலம் பெற. இது எல்லாருக்குமே வரும். 106 ஆறும் இடம் வர. இது சாதாரண எல்லாருக்குமே வரும். இந்த மாத்திரை அளவு எல்லாருக்குமே வரும். ஆனா 3வது ஒண்ணு நிகழணும்னா 106 ஆறும் எதிரிட. இந்த ஒரு சம்பவம் நடக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையில குருநாதர் நிச்சயம் வேணும். நிச்சயம் வேணும். மடைமாற்றம் செஞ்சு தருவாரு. போதும் போதும், நீ உலகத்தை தேடி தேடி அழிஞ்சு போனது போதும், வா ஒழுங்கா உட்காரு அப்படின்னு இந்த பிராணன்னு சுழுமுனையில கொண்டு போய் விடுவார். எப்படி? சுழுமுனையில கொண்டு போய் விடுவார். பிராண வாயுவை கும்பகம் செய்யும் ஆற்றல் அழகா நிறுத்தக்கூடிய. நேற்று சொன்னேன், புருவ நடு வழியா உள்ள சுவாசம் பண்ணி, புருவ நடு வழியா கொஞ்ச நேரம் வச்சிருந்து புருவ நடு வழியா வெளியே விட்டுற கலையை நம்ம நேற்று பார்த்தோம். அதுவும் குருநாதருடைய தயவு வேணும், கருணை வேணும். நான் சொன்னேன் இல்லையா, கையை இறுக்கி பிடிச்சிக்கணும்.
நல்ல சீடன்றும் 12 வருஷம். 12 வருஷம் அதுக்கப்புறமும் விசுவாசமா இருப்பாப்ல. அதான் நல்ல சிஷ்யனுக்கு, அதான் நல்ல ஒரு சீடைக்கு, நல்ல ஒரு விஷயத்த கத்துக்கிற ஒரு உண்மையான ஆத்மாவுக்கு அது விசுவாசம் நிச்சயம் இருக்கும். அரைகுடம் தான் என்ன பண்ணும்? அரைகுடம் தான் என்ன பண்ணும்? அரைகுறையா விஷயத்த வாங்கி, யார் சொல்லிக் குடுத்தாங்களோ அவங்களையும் என்ன பண்ணிடும்? அவங்களையும் தூத்தி, அவங்களையும் சாக்கடையா மாத்தி என்ன பண்ணிடும்? ஒரு அமக்கலம் பண்ணிட்டு போயிடும். அப்போ நிறைகுடம் ஒருபோதும் தழும்பாது. நின்னு நிதானமா கற்றுக்கொள்ள முயற்சி செய்யும். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. நின்னு நிதானமா இந்த மனிதன் ஏதோ சொல்லுகிறானே அப்படின்னு ஒரு மடைமாற்றம் ஏற்படும். அதுதான் அந்த 3வது வரி. 100ம் 60ம் 6ம் எதிரிட. அப்போ இப்படி இடமாகவும் வலமாகவும் போற வீணா போய் சுரண்டு சுரண்டு வீணா போறத கொண்டு போய் திரு ஆலங்காட்டுல இறைவனை சேர்க்கிற மாதிரி கொண்டு போய் ஆலங்காட்டு இறைவனை பார்க்கிறதுக்கு ஏற்பாடு. அதான் உபதேசம். அதான் முதல் தலம். முக்தா முக்தி தரவல்ல முகிழ்மின் முலையாலுமை பங்கா சித்தா சித்தி திறம் காட்டும் சிவனே தேவர் சிங்கமே. பக்தா பக்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூர்மேய அத்தா ஆலம் காடாவுன் அடியார்க்கடியே நாவேனே. அடியார்க்கடியே நாவேனே. அப்படிப்பட்ட தலம் தான் திரு ஆலங்காட்டு தலம். அங்கதான் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்தாங்க. அந்த தலையால் நடக்கிற வித்தை தான் இந்த 100ம் 60ம் 6ம் எதிரிட. சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் வலம் வரும், இடம் வரும். ஆனா தவம் வாங்கினவர்களுக்கு சுழுமுனையில எதிரிடும். எதிரில எப்படின்னா வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னா உங்க சுவாசம் அங்க போய் நின்னுடும். அங்க போய் நின்னுச்சுன்னா மனம் ஒடுங்கிடும். மனம் ஒடுங்குச்சுன்னா சுவாசம் ஒடுங்கிடும். சுவாசம் ஒடுங்குச்சுன்னா மனம் ஒடுங்கிடும். அப்ப மனம் வெளியே போகாம இருக்கணும்னா மூச்சு ஒடுங்கி இருக்கணும். அப்ப மனத்தினுடைய அளவை பொறுத்து தான் மூச்சு வெளியே போறது. அதான் 16 அங்குலம், 12 அங்குலம், அப்புறம் 8 அங்குலம், 4 அங்குலம், 2 அங்குலம். இந்த அங்குலமா பார்க்கணும். இந்த அங்குலமா கணக்கு பண்ணி கடைசியில சுழுமுனையில வந்து நிற்கும் போது சுவாசமே இல்லாம இருக்கும். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. என்ன நம்மளுக்கு சுவாசம் இருக்குதா இல்லையான்ற ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்ப மனம் ஒடுங்க ஒடுங்க மூச்சு ஒடுங்கும். மனம் விரிய 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 மூச்சும் விரியும். அப்போ மனம் விரிய விரியன்னா மனசு வெளியே போக 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 ஆயுள் குறையும். மனசு உள்ள ஒடுங்க 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 ஆயுள் விருத்தி அடையும். அதுதான் 100 ஆண்டு காலம் வாழலாம்னு இந்த பாட்டு சொல்லுது. அப்போ இந்த மாத்திரை அளவை வீணாக்காம 166 மாத்திரைய இடது பக்கமும் வலது பக்கமும் போறத கொண்டு போய் சுழுமுனை நாடியில நிறுத்தி எம்பெருமானுடைய திருவடியில நிறுத்தி அங்க யார் ஒருத்தர் மனத்தை லைக்கு செய்கிறார்களோ அவங்களுக்கு 166 மாத்திரையை கூட்டி 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 கூட்டிட்டு போகும்போது 120 வருடங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்நாள்னாலும் அதுக்கு மேலேயும் வாழலான்ற பெரிய ரகசியத்தை திருமந்திரத்துல திருமூலர் நமக்கு இது அருள்றார். நமக்கு இது அருள்றார். அப்ப இந்த 166 மாத்திரை எல்லாருக்கும் இயல்பாவே வலதுலயும் இடதுலயும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. சுழன்று சுழன்று போயிட்டு வீணா போயினுக்குது. வழிகாட்ட தெரியலாம வழிபாடு செய்யறது எப்படின்னு தெரியாம நம்ம வாழ்நாள வீணாக்கிட்டோம். நல்ல வேலை இப்பயாவது நமக்கு ஒரு நல்ல ஆசான், நல்ல ஒரு வழிகாட்டி, நல்ல ஒரு இடம் சுட்டி காமிக்கிற ஒரு ஆள் கிடைச்சாங்களேன்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணணும்? திருவடிக்கு நன்றி சொல்லணும். அப்போ 100ம் 60ம் எதிரிடன்னா அப்போ உங்களுக்கு உபதேசம் கொடுக்கப்படுகிறது. உங்களை கொண்டு வந்து என்ன பண்றாரு? திருவடியில வைக்கிறாரு. உட்காருங்க. 4:10க்கு வந்துருங்க. 6 மணிக்கு வந்துருங்க. 24 நிமிஷம் உட்காருங்க. வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் அங்க நிறுத்துங்க. அப்படின்னு அறிவுறுத்தி அறிவுறுத்தி அங்க நிறுத்த வைக்கிறார். அப்படி நிறுத்தும் போது என்ன நடக்கும்னா இந்த ஒரு வேதி வினை நடக்கிறது. இந்த ஒரு வேதி வினை நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். அப்ப நீங்க புருவ நடுவுல பார்த்து அப்பா எனக்கு இதை தொட்டு காமிக்கிறது எங்க ஆசானை வர வைக்க மாட்டீங்களா அப்படின்னு அங்க கோரிக்கை வைக்கணும். நீதிமன்றத்துல எது நீதிமன்றம்? புருவ நடு தான் நீதிமன்றம். அந்த மன்றத்துல கோரிக்கை வைக்கணும். அங்கதான் பிராத சொல்லணும். அப்பா எனக்கு இதை சொட்டி காமிக்கிறது ஆள் அனுப்ப மாட்டீங்களா
எனக்கு நீங்க வரமாட்டீங்களா? மாணிக்க வாசகருக்கு வந்தீங்களே, எனக்கு வரமாட்டீங்களா? இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன்னு அவர் பாடினாரு. அப்ப நாங்க பாடக்கூடாதா? எங்களுக்கு நீங்க வரமாட்டீங்களா சாமின்னு அழுதீங்கன்னா, நான் இல்ல, அடியேன் இல்ல. யாரெல்லாம் உயர்ந்த பதத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த சுடுமுனையில தவம் செய்கிறார்களோ, அவங்க உங்க கண்ணுல சிக்குவாங்க. உங்களுடைய பசி அறிந்து கொள்ளுவார்கள். உங்களிடம் கேட்பார்கள். என்ன செய்றீங்க? என்ன பண்றீங்க? பயிற்சி பண்றீங்களான்னு கேட்பாங்க. அப்பவே சாமி வந்துட்டாருன்னு அர்த்தம். சாமி வந்துட்டாருன்னு அர்த்தம். அடியேன் தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி. ஒருத்தர் 2 பேர் இல்ல. கோடியில ஒருத்தன் பயிற்சி பண்ணிட்டு தான் இருப்பான். அவனுக்கு அந்த செய்தி போயிடும். நீங்க சொன்ன செய்தி அங்க போயிடும். நீங்க டெலிபதியா சொன்ன செய்தி அவனுக்கு போயிடும். உடனே அவர் என்ன பண்ணுவார்? உங்க கண்ணுல தென்படுவார். அதான் சொன்னேன். அடியேன் தான் உபதேசம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க புருவ நடுவுல கோரிக்கை வச்சீங்கன்னா, உங்கள தேடி ஆள் வருவாங்க. நீங்க வேணா எதார்த்தமா கேட்டு பாருங்களாங்க. சாமி எனக்கு எப்ப தொட்டு காமிக்க போறீங்க? எப்ப நடுநாடியில நாங்க பயணிக்கிறது? எப்ப சுழுமுனையில நாங்க பயணிக்கிறதுன்னு கேட்டு பாருங்க. ஏங்கணும். ஏங்குனா தான் கிடைக்கும். எது ஒண்ணுமே சரி. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. அப்போ பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். பாலகனார் கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தி பர குமரன் தன் தாதைக்கே உந்தி பர. பாலகனார் கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தி பர குமரன் தன் தாதைக்கே உந்தி பர. அப்ப யார் ஒருத்தர் இந்த உபமன்யு முனிவர் பால் காமதேனு கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பால் இல்லையேன்னு அழுதாராமே, அழுத உடனே சாமி திருப்பார்கடலை கொடுத்தாராமே, அது மாதிரிதான் யார் ஒருத்தர் நீங்க கோரிக்கையில புருவ நடுவுல வச்சு கேக்குறீங்களோ அப்பவே உடனே ரிசல்ட். சாமி இவங்க கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துரு. சாமி அல்லவங்க கூட என்ன சேர்த்து வச்சிரு. உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவில் நீருத்தி உடையால் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்றாங்க இல்லையா? அடியே நடுவில் இருவீரும் இருப்பது ஆனால் அப்படின்றாரு இல்ல மாணிக்க வாசகர். அடியார் நடுவில் இருக்கிற அருளை புரியுன்றாரு இல்லையா? அப்ப நம்ம அந்த சோமாஸ்கந்தரை பார்த்து கேட்கணும். அப்பா என்ன அடியார் நடுவுல வச்சிரு, அடியார் நடுவுல வச்சிரு நம்ம கேட்கணும். என்னை கொண்டு போய் அந்த சுழுமுனைகளை பயிற்சி செய்யறவங்க கூட வச்சிரு அப்படின்னு கேட்கணும். அந்த சாகா கலையை கற்றவர்களோடு என்னை இணைச்சு வை சாமி, நான் வீணா பொழுதுபோக்கி கழிக்கிறேன். புழுத்தலை புலையனேன் தனக்கு அப்படின்ற புழுத்தலை புலையன் வெளியே வெட்டி கதை பேசி என்ன பண்றேன், வீணாக்கிட்டு இருக்கனே சாமி அப்படின்னு வருந்தி யார் ஒருத்தர் புருவ மத்தியில கேட்கறீங்களோ அப்போதான் அந்த 3வது வரி நமக்கு சாத்தியமாகும். 100ம் 60ம் 6ம் எதிரிட மனம் ஒடுங்கிடுச்சு. 100ம் 60ம் 6ம் புகுவரே. அப்ப 166 மாத்திரை இப்ப இடது பக்கமும் போல வலது பக்கமும் போல குருநாதருடைய கருணையினால உங்களுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டு நீங்க புருவ நடுவுல உள்ள செலுத்த ஆரம்பிக்கிறீங்க. உள்ள செலுத்த ஆரம்பிக்கும் போது 100ம் 60ம் 6ம் புகுவரே. அப்ப 166 மாத்திரை நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படுகிறது. 120 வருடம் தான் வாழணும்னு அவசியம் இல்லை. 120 வருடங்களுக்கும் மேல நீங்க வாழலாம்ன்ற ரகசியத்தை இந்த பாடல் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது. அப்போ 5 அடக்கல் ஆமை போல 5 அடக்கிற மாதிரி யார் ஒருத்தர் தன்னுடைய நேரத்தை 24 நிமிஷம் உட்காருங்கன்னு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ ஆனந்தமா லயிச்சு நீங்க உள்ள போலாம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகம் உங்களை விடாது. அதுக்கு குருவருளும் திருவருளும் வேணும். இந்த உடம்பால வரக்கூடிய அவஸ்தை, இந்த மனதால வரக்கூடிய அவஸ்தை
இந்த உயிரால் மயக்கத்தால வரக்கூடிய அவஸ்தை இருக்கு இல்லையா, இத்தனை அவஸ்தைகளையும் நம்ம கடந்து என்ன பண்ணணும்? தவத்துல உட்காரணும். அப்படி உட்காரும்போது இது 3ம் வந்து போர்க்கொடி தூக்கும். இந்த 3ம் போர்க்கொடி தூக்கும். இந்த 3ம் போர்க்கொடி தூக்கும். உடம்பு போராடுவோம், போராடுவோம் அப்படின்னு சொல்லும். மனசு, வினை வந்து என்ன பண்ணும்? போராடுவோம், போராடுவோம்னு தவத்துல உட்கார்ந்த பிறகு. மயக்கம் என்ன பண்ணும்? ஐயோ இதுக்கப்புறம் இவனை ஏமாத்த முடியாம போயிடுமே, போராடுவோம், போராடுவோம்னு. இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு கூடிடுவாங்க. இந்த 3 பேரும் ஒண்ணா கூடி என்ன பண்ணுவாங்க? எப்படி மேல இருந்து இவனை கீழே இறக்கலாம்? நீங்க புரு நடுவுல போயிடுவீங்க. இவளை எப்படியாவது கீழே இறக்கணுமே. அப்ப சதி திட்டம் நடக்கும் உள்ள. உள்ள தாங்க சதி இருக்குது. வெளிய இல்ல சதி. நமக்குள்ளதான் சதி இருக்கு. உள்ள சதி திட்டம் தீடும். இந்த உடம்பு ஒரு திட்டம் தீடும். எப்படியாவது கொண்டு போய் கீழே எந்திரத்துல விட்டுடலாமா? மனசு சொல்லும், யாராவது மோகினியை கொண்டாந்து இவனை எழுப்பிடலாமா? மயக்கம் சொல்லும், ஏதாவது இவனுக்கு கனவு கொண்டு வந்து என்ன பண்ணலாமா? இது 3 பேருமே போராடுவாங்க. அப்ப இந்த 3 பேரையும் சாமி என்ன சொல்றாரு? அழிக்க முடியாது, கடந்துடணும்னு சொல்றாரு. அப்ப எரிக்கிறது இதுதான். அப்ப புரு நடுவுல இந்த 3 பேரும் போராடுவோம், போராடுவோம்னு சொல்லும்போது அக்னியால அவங்களை எரிக்கணும். அவங்கள சமாதானப்படுத்த முடியாது. அது கேட்கும். இந்த உடம்பு 1008 கேட்கும். அதை செஞ்சு கொடுக்க முடியுமா? இந்த மனம் 1008 கேட்கும். அதை செஞ்சு கொடுக்க முடியுமா? இந்த மயக்கம் 1008 கனவு வச்சிருக்கும். அதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துன கதை தான். அப்ப நல்லா தெரிஞ்ச ஞானிகள் என்ன பண்ணாங்க? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்ப இந்த உடம்பால வரக்கூடிய இச்சைக்கு ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு அனுபவிச்சோன்னா திருப்பி நாளைக்கு அதே மாதிரி கேட்கும். இன்னைக்கு வெஜ் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா, இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டா நாளைக்கு இன்னும் நினைச்சு பார்ப்பீங்க. ஐயோ நாளைக்கே இருந்தா நல்லா இருக்குமே. அப்போ ஆசை ஒழியாது. ஒரு நாள் பயணம் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் அதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு இந்த மனசு கேட்கும். அப்போ இந்த உடம்பால வரக்கூடிய இன்பமும் துன்பமும் இன்பமும் அது அதாவது உடம்பால வரக்கூடிய ஆசை ஒருபோதும் நிறைவேறாது. மாறிக்கிட்டே இருக்கும். என்னதான் கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒண்ணு தேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த மனம் வந்து மாறக்கூடியது. இந்த மனம் வந்து மாறக்கூடியது. அப்போ நல்லா தெளிஞ்சிடணும். இந்த உடம்ப நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. இந்த உடம்ப நம்மளால திருப்திப்படுத்தவே முடியாது. அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு தெரிஞ்சு, நம்ம அடுத்த நிலைக்கு போயிடணும். அதான் வினை, மனம். அப்ப வினையும் ஒருபோதும் முடியாது. அப்ப மனசு தெளிவு வரணும். அப்ப உடம்பால தெளிவு ஏற்பட்ட உங்களுக்கு மனசாலையும் தெளிவு ஏற்படணும். அப்ப மனசால தெளிவு ஏற்படணும்னா நல்வினை தீவினையை பகுத்து ஆராயணும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்ற அறிவு உங்களுக்கு வரணும். எது சாக்கடை, எது புனிதமான நீரு, எது போலி, எது உண்மை அப்படின்னு சாமி கிட்ட விட்டு நடுத்தறி நாதர்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்டு அதுல தேர்வு செய்யணும். அப்ப நல்வினையை தீவினையை தேர்வு செஞ்சு நல்லதை செய்யறதுக்கு முன் வந்தோம்னா நல்கதி அடையலாம். நல்ல ஞானி நல்லதையும் விட்டுருவாரு, தீயதையும் விட்டுருவாரு. ஏன்னா பிறப்புக்கு வித்துட்டுரும். நல்ல கர்மா கொண்டு போய் திருப்பி பிறப்புல விட்டுரும். தீய கர்மாவும் பிறப்புல விட்டுரும். அப்ப 2 கர்மாவும் வேணாம், சாமிகிட்ட ஒப்படைச்சிடணும். கர்மாவை என்ன பண்ணிடணும்? சமர்ப்பிக்கணும். சரணாகதன்னு சொல்லுவாங்க. அப்ப விட்டுடணும். அப்ப இந்த உடம்பால நிறைவேற்ற முடியாது, இந்த மனசால நிறைவேற்ற முடியாது, மயக்கத்தாலையும் நிறைவேற்ற முடியாது. அந்த 3த்தையும் நம்ம என்ன பண்ணணும்? சமர்ப்பிக்கணும். எங்க? பலிபீடம். பலிபீடம் எங்க இருக்குது? புருவ நடுவுல. அப்படி சமர்ப்பிக்கும் போது 3 அடங்கி நிற்கும். 3 அடங்கின நாள் இருக்கு இல்லையா? அதான் பிறந்த நாள். தன்னை அறிந்த நாள், தான் ஒரு உயிர் என்று அறிந்த நாள் இருக்கு இல்லையா? எல்லா உயிர் மேலேயும் ஒரு இரக்கம் வரும். எல்லா உயிர் மேலேயும் ஒரு கருணை வரும். உயிர் இரக்கம் வரும், அன்பு வரும், அறிவு வரும், கருணை வரும். அங்க ஜாதி இருக்காது, அங்க குலம் இருக்காது, கோத்திரம் இருக்காது, ஏழை இருக்காது, பணக்காரன் இருக்காது, பேதம் இருக்காது, போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, காமம் இருக்காது, லோபம் இருக்காது, மதம் இருக்காது, மாச்சரியம் இருக்காது, அசூயை இருக்காது, 8 பேய் இருக்காது. எப்போ?
இந்த உடம்பால வரக்கூடிய அவஸ்தை, இந்த மனதால வரக்கூடிய துன்பம், இந்த மயக்கத்தால வரக்கூடிய இந்த மயக்கத்துல வரக்கூடிய துன்பம் இருக்கு இல்லையா? கனவு. இது எல்லாம் மீறி நீங்க பொது நடுவுல நிக்கும்போது, மிகப்பெரிய உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். மிகப்பெரிய உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அறியும்போது அறிஞ்சு நீங்க தெளிஞ்சிடுறீங்க. அப்ப அந்த 3வது வரி எப்ப சாத்தியமாகுதுன்னா, குருநாதர் வந்து உங்களுக்கு ஒட்ட வைக்கிறார். எங்க? அங்க. ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துருது. இந்த உடம்பால வரக்கூடிய தெளிவு, மனதால வரக்கூடிய தெளிவு, இந்த மயக்கத்தால வரக்கூடிய தெளிவு உங்களுக்கு வந்துட்ட பிறகு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அப்ப குருநாதர நினைச்சாலே போதும். அதெல்லாம் ஓடி போய் நிக்கும் பேயெல்லாம். 8 பேயும் ஓடி போயிடும். காம, குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம், டம்பம், அசூயை. அவரு நம்மள சுத்தம் பண்ண வந்திருக்கிறார். நம்ம சாக்கடைய. அவரு புடிச்சு சாக்கடையில விழ வச்சிடக்கூடாது. நம்ம பாழுங்கணத்துல இருக்கிறோம். அவரு கை குடுத்து நீ தேறி மேல வருவியா? ஒரு ஒரு படிக்கட்டா ஏறி கிணத்தவள மாரி இருக்கிறியே! அப்படின்னு உன்ன தூக்கி மேல விடலான்னு வராரு. நீ அவர புடிச்சு கீழ இழுக்கக்கூடாது. அவர புடிச்சு கீழ இழுக்க. கீழ இழுத்தா என்ன ஆகும்? கீழ நல்ல பாம்பு இருக்குது. சாக்கடை இருக்குது. பூரான் இருக்கு. தேள் இருக்குது. பன்றி இருக்குது. எல்லா அசிங்கமும் கீழ இருக்குது. சரி இந்த சகதியில இருக்கிறியே! முன்ன செஞ்ச புண்ணியத்தினால உனக்கு உள்ள வந்துட்டியே வா! அப்படின்னு சொல்லிட்டு சாமி தூக்கி விடுறாங்கன்னா, அவர புடிச்சு என்ன பண்ணக்கூடாது? சகதியில. அவர புடிச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கணும். நம்மள நம்ம கிளீன் பண்ணிக்கணும். குருநாதர் கிடைச்சா என்ன பண்ணிக்கணும்? அவர்கிட்ட போய் ஆணவத்த நம்ம ஒப்படைக்க அவன எழுப்பக்கூடாது. அவர்கிட்ட போய் வாய் ஜம்பம் அடிக்கக்கூடாது. அவர்கிட்ட போய் போட்டி போடக்கூடாது. நம்மள கிளீன் பண்ண வந்தவரு. அவர புடிச்சு நம்ம ஏறி சுத்தம் அடைய தான் வழிய பார்க்கணுமே தவிர, என்ன பண்ணக்கூடாது? அவர புடிச்சு உள்ள இழுத்துறக்கூடாது. பாவம். ஐயோ பாவம்! அவர் காப்பாத்தணும்னு வந்தவரு. நல்லா புரிஞ்சுக்குவாரு. ஓஹோ! இது அகல பாதாளம். அந்த ஃபார்முலாவ சொல்லிட்டு போயின்னே இருப்பாரு. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. தேறுவதும் தேறாம இருக்கிறதும் அதான். இந்தா ஏறிக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு கயிறு ஒண்ணு குடுப்பாரு. அதான் அந்த கயிறு தான் ஒழுக்கம்ன்ற கயிறு. அத புடிச்சு என்ன பண்ணுங்க? நியமம், ஆசனம், பிராணாயாமம். அப்ப அந்த 3வது வரியில குருநாதர் வந்த பிறகு, உங்களுக்கு சுழுமுனையில 166 மாத்திரைகள் வேலை செய்யும். 166 மாத்திரைகள் வேலை செஞ்சதுன்னா, நீங்க வாழ்நாள சேவ் பண்றீங்க. அப்படி சேவ் பண்ணும்போது, ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 120 வருடங்கள் இருக்குது. அவன் அற்ப ஆயுள்ல 60ல, 30ல, 40ல, 80ல, 90ல போயிடுறான். 100ல போகுது. அப்புறம் 120 வருடம் வாழ்ந்திருக்காங்க. பெரிய பெரிய பாட்டிங்கலாம் 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. காரணம் என்ன? பிராணன் போய் உள்ள ஒடுங்கியிருக்கும். ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கும். அவனுடைய இடது நாசி, வலது நாசி வழியா சுவாசம் போறதுக்கு பதிலா உள் நாசியில போயிருக்கும். தெரியாமலே போயிருக்கும். அவங்க சுழுமுனையில தான் இருக்கிறன்றது தெரியாமலே வாழ்ந்திருப்பாங்க. அதுதான் பிராணன் ரொம்ப நாள் இருந்திருக்குது. இதெல்லாம் ரகசியம். அப்போ திருமூலர் நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா என்ன சொல்றாருன்னா, இந்த 166 மாத்திரையை குருநாதருடைய தயவுல சுழுமுனையில சுவாசிக்க கத்துக்கணும்னா உள்ள புகுந்து நீங்க 100 இல்ல 100 ஆண்டு காலம் கடந்தும் வாழலாம். உள் உலகத்துக்கு போயிடணும். அதான் சொன்னேனே, இந்த 3 பேரும் போர்க்கொடி தூக்கும்போது குருநாதருடைய தயவுனால எரிக்கணும். அந்த முப்புறத்தை எரிக்கணும். எரிச்சோம்னா நிச்சயம் அந்த இடத்துல சத்து, சித்து, ஆனந்தத்த எல்லாருமே பெறலாம். எல்லாருமே பெறலாம். அடியேன் அங்க போகும்போது என்ன விரட்டி விரட்டி அடிச்சாங்க. ஏன் விரட்டி அடிக்கிறாங்கன்னா, பூமியில நீ ஒர்க் பண்ணிட்டு வா. ஆரம்ப கட்ட பள்ளிக்கூடத்துல போய் பாடம் எடுத்துட்டு வா. உனக்கு தெரிஞ்ச உண்மை நந்தி எம்பெருமான் பெரம்ப வச்சுன்னு காத்துன்னு இருப்பார். ஞானம் தெரிஞ்சுச்சுல்ல, ஓடி போய் எல்லாருக்கும் என்ன பண்ணு? சொல்லிட்டு வா. பக்குவப்பட்ட ஆன்மாக்களை சொல்லிட்டு வா. அதுவே பெரிய புண்ணியம். நடமாடும் கோயிலா மாத்து. ஒவ்வொரு மனிதரையும் நடமாடும் கோயிலா மாத்து. அவங்களுக்கு உண்மையை சொல்லு. சத்தியத்தை புரிய வை. ஆகமம்னா என்னன்னு சொல்லு. ஓடு. வந்த பெரம்புல தான் அடி. அடி வாங்கின்னு தான் ஓடியாரோம் நாங்கெல்லாம். அதிகாரம் நந்திக்கிட்ட அடி வாங்கின்னு ஓடியாரோம். ஓடு. நீ என்ன செஞ்ச? ஓடி போய் உண்மை தெரிஞ்சு போச்சுல, ஓடி போய் எல்லாருக்கும் சொல்லு. ஓடு. அந்த ஓடுதல் தான், அதான் ஒரு தேடுதல் தான் அங்க ஓடியாந்துருக்கிறோம் நாங்க. அதனாலதான் நம்ம வந்து சைவ நெறி பாடசாலையில சாமி நம்மளுக்கு பணிச்சிருக்கிறாங்க. வர்றவங்களுக்கு மெய் கீர்த்தியும்,
மெய் ஞானத்தையும் போதனை பண்ணி அவங்களை கோயிலா மாத்து. வர்றவங்க எல்லாரும் கோயிலா மாத்து. அவ்வளவுதான். நன்றி இருக்குதோ நன்றி இல்லையோ, நன்றி அறிதல் இருக்குதோ இல்லையோ, வர்றவங்கள கோயிலா மாத்திடு. அவ்வளவுதான். உண்மையை சொல்லிடு, பகிரங்கமா சொல்லி இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிடு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயம் சிந்திப்பாங்க, நன்றிக்குரியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நம்பு. அவங்களையும் கோயிலா மாத்தி விடு. அதுதான் நம்ம அதனாலதான் விருப்பு வெறுப்பு இல்லாம, யாரையும் பகைக்காம, யார் மேலயும் வெறுப்பும் இல்லாம நம்ம என்ன பண்றோம்? சிகாரம் சைவநெறி பாடசாலையில வந்தா வரவு, போனா நமக்கு செலவு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தான் அது விரயம். உங்களுக்கு தான் அது விரயம். வந்தா அந்த செய்தியை கேட்டு நீங்க தெளிஞ்சுட்டு என்ன பண்ணிடலாம்? எம்பெருமான் திருவருள் கருணையினால தெளிச்சிருக்கலாம். யாரையும் உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் கட்டுப்படுத்தி வைக்கணும்ன்றது நம்ம விருப்பம் கிடையாது. கட்டுப்படுத்தி வைக்கணும்ன்றது அவசியமும் கிடையாது. பக்குவப்பட்ட உயிர் இருக்கும். பக்குவப்பட்ட பிறகு பறந்தும் போயிடும். ரெக்கம் முளைச்ச பிறகு என்ன பண்ணிடும்? பறந்தும் போயிடும். திருவருள் கருணையினால இந்த 100ம் 60ம் 6ம் பலம் பெற, 100ம் 60ம் 6ம் இடம் பெற, 100ம் 60ம் 6ம் எதிரிட, 100ம் 60ம் 6ம் புகுவாரே. அப்போ உங்களுக்கு ஆசனம் கிடைக்கும், பிராணாயாமம் கிடைக்கும், தவம் கிடைக்கும். நீங்க இந்த உலகத்தை மறந்து, இந்த மனசை மறந்து, இந்த மாயையை மறந்து நீங்க ஏகாந்தமா உட்காரக்கூடிய ஏகம்பரம் நாதன் நீங்க கவனிக்கக்கூடிய நாள் வரும். அந்த நாள் இனிமையான நாள், அற்புதமான நாள். அதுதான் பொன்னாள், அதான் பிறவி திருநாள். நீங்க மீண்டும் பிறந்த நாள். அந்த நாளை குருநாதர்கிட்ட கேட்டு அற்புதமா வாங்கி அந்த சத்து சித்து ஆனந்தத்தை இங்கு வந்திருக்கிற எல்லா உயிர்களும் பெற நிச்சயம் பெற வேண்டும் என்பதை அடியனுடைய விண்ணப்பம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல்ல வலநகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு சிவன் திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே தவத்திலே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவை செய்யும், நமச்சிவாயவே நான் வென்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.